Welcome, Alpha. We are going to read the Word of God, meditate on the Word of God on Tuesday, 19th of November. May the Lord God, the Holy Spirit open our ears, eyes, hearts and minds of understanding. Let us open our Bibles to Deuteronomy chapter 6. Chapter 6 and verse 10. And when the Lord your God brings you into the land which he sware to your father, to Abraham, Isaac, and Jacob, to give you with great and goodly cities which you did not build, Yes. and the houses full of all good things which you did not fill, cisterns hewn out which you did not hew, and the vineyards and the olive trees which you did not plant. And when you eat and are full, then beware, lest you forget the Lord, who brought you out of the land of Egypt, out of the house of bondage. You shall reverently fear the Lord your God, and serve him and swear by his name and his presence. Actually, என்ன வருதுன்னா, when the God's blessings come, God says, நீ கட்டாத வீட்டில் இருப்ப, எல்லாமே, all promises are given. நீ அப்படி இருக்கும்போது, when God has blessed you abundantly, don't forget him. இதை கொடுத்தது யாரு? அவர் தான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ப்ரெசன்ட் டே ஜென்ரேஷன், when they become rich and இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், they forget the Lord God and they lean on the riches. அப்போ தேவகோவாக்கன வரும். அதனால போடுறாருங்க, உன்னை கொண்டாந்து அங்கே வச்ச தேவனை மறவாத. அப்புறம் அவர் உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணை விடுவாங்க. நியூ கவர்னன்ட்ல நீ எது மேலே ஆணையிட வேணான்றாரு. பிகாஸ் காட் அங்கே வாட் ஹீ சேஸ் இஸ், யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் மீ ஃபார் எவ்ரி திங். டோன்ட் ப்ராமிஸ். யூ கேன் கிரியேட் ஹெவன், யூ கேன் கிரியேட் எனி திங். So what you do is, when God says something, listen and walk accordingly. ஆணையிடுவாய் again போட்டிருக்காரு. 14வது வசனம் வாசிமா. You shall not go after other gods. தமிழ். உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவனாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பாயாக. இந்த இடத்துல வரும்போது தான் மாட்டிக்கிறது நம்ம ஆளுங்க. அவர் சொல்றாரு, நான் ஒருத்தர் தான், என்னையே ஃபாலோ பண்ணு. there is none above me, none below me, nothing. I am the Lord God அப்படின்றாரு. இது நமக்கு புரியாமல் நம்ம என்ன சொல்கிறோம், உதவி ஒரு மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அது கர்த்தர் சொல்லி தான் செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், உடனே மாறிக்கிட்டு அவரை விட்டுட்டு விலகி போய் we get attached to some other things. இது நார்மலாக நடக்கிறது தான். Sometimes in marriages it happens, husband forgets his thing, everything, and leans on his wife and listens to his wife. Adhe my wife forgets and leans on the husbands. But number one place கொடுத்துரும். அதாவது the order of இதுன்னு சொன்னால் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் ஃபஸ்ட் காட் ஃபஸ்ட், தென் கம்ஸ் த ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஒய்ஃப், அதுக்கப்புறம் சில்ட்ரன், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வரும். ஸோ இப்போ இப்படி வர்றது, இந்த ஆர்டரை விட்டுட்டு இப்போ ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு டேக்
இதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் he has to approach the Lord God. இது சக்ஸஸ் வேக்கு. அதுக்கப்புறம் தென் he can handle his wife. God will teach. ஏன்னா அவனுக்கு கொடுத்தது அவர் தான். அதனால் he will teach how to conduct himself. இது தெரியாமல் தான் நம்ம பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். ஸோ இந்த இடத்துல அப்போ when we start listening to the wife or husband too much, இதுக்கு தான் விக்கிர ஆராதனைன்னு வரும். விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணுறதில்ல, இப்போ லைவ் விக்கிரகம் வந்துடும். சம்டைம்ஸ் மணி கேன் டேர்ன் இன்டு விக்கிரகம், சம்டைம்ஸ் அவர் ஒர்க் கேன் டேர்ன் இன்டு விக்கிரகம். தேவனுக்குரிய காரியத்தை செய்யாமல் நம்ம அவரை விட்டு விலைக்கு போகும்போது this sort of things come and God will கொஞ்ச நேரம் டாலரேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் then he'll start taking it. அதனால தான் எப்பவுமே இது இருக்கும். இப்போ படிங்கம்மா. உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். பார்த்தீங்க, அவருடைய அடுத்த கேரக்டரை பற்றி போட்டிருக்கு. அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஸோ ஏன் எரிச்சல் வருதுன்னு கேட்டால், ஆக்சுவலாக இப்போ ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பிள்ளையை பெறுறீங்க, அந்த பிள்ளையை அன்பாக வளர்த்து அதை பெருசாக வளர்த்து கொண்டு வந்துடுறீங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வந்தவருக்கு என்ன சொல்லுது, நீ அப்பா கிடையாது, நீ என்ன பெருக்கல, நான் இன்னொரு ஆளை காமிச்சு அதுதான் அப்பான்னு சொல்லுது. என்ன சொல்வீங்க? இல்லாட்டி இப்படி பார்த்துக்கோங்க, இங்கே பெண்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீ எனக்கு அம்மா இல்லை, வேற ஒரு ஆள் தான் அம்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்மளுக்கு கோபம் வரதான் செய்யும். ஏன்னா சர்டன் காட்ஸ் குவாலிட்டிஸ் ஆர் தேர் இன் us. நம்மளுக்கும் எரிச்சல் இருக்குது, அவருக்கும் எரிச்சல் இருக்குது. ஸோ எரிச்சல் வந்து அவர் நம்மளை அடிப்பார். இப்போ இங்கே போட்டிருக்கு, மாசாவில் செய்தது போல் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைப்பட, டோன்ட் டெஸ்ட் him. அவர் சொல்லிட்டாரு. See, when God gives a plan, God told the children of Israelites, leave Egypt, I will take you to a place where I will give you my commandments, and after that you can go to your place அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய ப்ராசஸ் ஆஃப் இது அண்ட் ட்ரைனிங் தெம் அக்கார்டிங் டு ஹிஸ் வேஸ். ஏன்னா எகிப்தில் இஷ்டத்துக்கு நடந்தாங்க, அவங்க இஷ்டப்படி நடந்தாங்க. அதனால அவர் தன்னுடைய வழிக்கு திருப்புறதுக்காக தான் அதை செய்கிறாரு. தென் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒன்று விட்டுருவேன், நடுவில் 2-3 யுத்தத்தை வச்சு ட்ரைனிங் எடுக்கணும் யுத்தம் செய்கிறதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அவர் சொல்கிறது எதுவுமே கேட்கல. அதனால பரீட்சை பார்த்தாங்க. பரீட்சை பார்க்கும்போது அவர் நிச்சயமாக கை வச்சார் மேலே, அடி விழுந்துச்சு. இதுக்கு பெஸ்ட்டு நியூ கவர்னட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், இந்த வசனமே இருக்குது. 1 Corinthians chapter 10 இருக்க 1வது வசனத்துலேருந்து வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழிருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்திலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக பழைய பாட்டு நடக்கலை, ஆனால் நடந்ததாக தான் சொல்கிறார். ஏன்னா டெலிபரேட்லி காட் டுக் தம் டு த்ரூ 2 times. ஒன்று இதில் கொண்டு போய் விட்டார், தெர் இஸ் செங்கலில் பிரிச்சு கொண்டு வந்து ஞானஸ்தானம் மாதிரி தான் கொடுத்தாரு, தண்ணீரில் கழுவப்பட்டாங்க. அடுத்தது அந்த ஜெனரேஷன் போன பிறகு அடுத்த ஜென்ரேஷன் வந்தபோது யோர்தானில் கிராஸ் பண்ணாங்க. ஸோ
வனாந்தரத்தில் இவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் சர்ச்சுக்கு போனாங்க. அதாவது என்ன சொல்றது, எல்லாரும் சபைக்கு போனாங்க. சபையில் உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா போட்டாங்க, ஸ்தோத்திரம் சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கம்யூனியன் எடுத்துடுறோம். அப்போ we bring Christ into us. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு சபைக்கு ஏற்றது தான். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், நான் சண்டே ஒழுங்காக நடந்துக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு போகிறேன். ஆனால் கர்த்தருக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் கர்த்தர் பிடிக்கல. ஸோ எப்படி கர்த்தருக்கு பிடிக்குதுன்னு, ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தரணும், சங்கீதத்தில் போட்டிருக்கு. லெட் அஸ் டர்ன் our Bibles to Psalm 143 நினைக்கிறேன். Psalm 143 verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ somebody should be teaching us how to walk. அது சபைகள்னு சொல்ல முடியாது, ஆவியானவர் அவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ டே டு டே லைஃப்பில் இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு பார்க்கறது, சொல்லிக் கொடுக்குறது யார்? ஆவியானவர். என்ன போட்டிருக்காரு, உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தள்ளும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இதுதான் நம்மளுக்கு வேணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நடத்திட்டு வந்திருந்தா நம்ம ஆராதனை செய்ய வரோம். நான் இப்போ படித்தபடி சண்டே போகிறோம், எல்லாமே போகிறோம், கர்த்தருக்கு பிரியமாக இருப்பார் நம்ம மேலே. இப்போ அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு நம்ம சபைக்கு போய் பண்ணிட்டனால ஆண்டவரை ஏமாத்துறோன்னு நினச்சோன்னா தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஆனாலும் இதாக போட்டிருக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் அநேகமான பேரில் மெஜாரிட்டி ஆட்களில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, பிடிக்கல. ஏன்னா அவர் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் என்ன இருக்குது? ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மெல்லாம் அடி வாங்குறோம். காரணம் என்னத்துக்கு? தேவனுடைய வழி நம்மக்கிட்ட இல்லை, அதனால அடி உழுகுது. யார் அடிக்கிறது? கருத்து தான் அடிக்கிறாரு. ஓகே. அவர்கள் 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல they lusted after certain things. நாமும் என்ன, ஒருத்தன் கறி வேணும்னு கேட்டானுங்க, அது கூட அவருக்கு தெரியும் கொடுக்கறதுக்கு, அதில் வச்சு புலம்பி கிளம்பி ஏதோ பண்ணி then they lost everything. நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில். இது எங்கே நடக்குதுன்னா 10 commandments கொடுக்குறாரு மோசே. அங்கே 10 commandments வாங்க போயிருக்காரு. இவங்க மலை கீழே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணுக்குட்டியை செய்து வச்சுட்டு அதோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி தான் மாட்டினது.
சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். திருப்பி கொண்டாடுற, விக்கிர ஆராதனை பண்ணாதீங்க. ஏன் ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவனால் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவன் வந்து எல்லாமே வந்து பார்க்குறான், ஆனாலும் கர்த்தர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? விக்கிர ஆராதனை கூடாதுன்றது. விக்கிர ஆராதனைன்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்கிறது பேட் குவாலிட்டிஸ். இஃப் த பேட் குவாலிட்டிஸ் ஆர் ஓவர், இப்போ ஒரு தராசு இருக்குது, ஒன்று பேட் குவாலிட்டிஸ், இன்னொன்று கிரைஸ்டோட குவாலிட்டிஸ். இது ரெண்டும் வச்சு பாருங்க. இப்போ பேட் குவாலிட்டிஸ் நம்மகிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்ட வர மாட்டார். கிரைஸ்டோட குவாலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எஸ், அவர் நம்ம கூட இருக்கிறார். இதுதான் அர்த்தம். அதனால் விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருக்காங்க. விக்கிர ஆராதனை ஒரு சிலை கொண்டு வந்து வைக்கிறது மாத்திரம் அல்ல, இதுவும் விக்கிர ஆராதனை தான். நிறைய விக்கிர ஆராதனைக்கு இது இருக்குது. எனிதிங் வி கீப் அபவ் காட், த லார்ட் காட், தட் இஸ் விக்கிர ஆராதனை. சப்போஸ் நம்ம டைமிங்ஸ், if we don't give importance to God, then that's விக்கிர ஆராதனை. You are deviating from the அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல இந்த இடத்துல பேலியாமோட கதை வருது. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவங்க கர்த்தர் அவங்கள குறித்து பெருசாக பேசுகிறாரு. அவன் முடிவு போல என் முடிவு இருப்பதாகன்னு பேலியாம் சொல்கிறான். பெரிய ஆசீர்வாதங்கள் வருது அந்த இதில். பேலியாம் சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அவனையும் கெடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ விமன் மென் சென்ட், அதனால் வேசித்தனம் பண்ணாங்க இஸ்ரேல் புத்தர்கள். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் இன் கிறிஸ்டியன் வேர்ல்ட் ஆல்சோ. இன்றைக்கி நிறைய பேர் இது மாதிரி போகிறாங்க. ஸோ நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அது அவங்க எல்லாருக்கும் புரியும். அப்போ வேஷம் பண்ணால் என்ன பண்ணுறார் கர்த்தர்? அவர்களில் சிலர் கிறிஸ்துவை அவர்கள் வேஷம் பண்ணி அழிக்கப்பட்டார்கள், விழுந்து போனார்கள். 23,000 பேர் வேஷம் பண்ணி விழுந்து போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ஒண்டி ஃபினேகாஸ் ஒண்டி எழும்பலன்னு சொன்னால் அவங்கள நல்ல கம்ப்ளீட்டாக போட்டுட்ருப்பார். சரி, அடுத்தது 8வது வசனம். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இந்த இடத்துல பாருங்களேன், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்ட, பாம்பு உள்ளே வந்துச்சு. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து டக்கு 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 டக்குன்னு போட்டுச்சு. உடனே என்னாச்சு? கர்த்தர் என்ன சொன்னார்? அதுக்கு சொல்யூஷன், அதுக்கு என்ன மாடல், பழைய புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற மாடல் தான் பழைய ஏற்பாட்டையும் காமிச்சார். ஒரு வெங்கல சர்ப்பத்தை எடுத்து மேலே நிறுத்தினார் மோசையை பார்த்து. அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான்னு. இது என்னக்கு அர்த்தம்னு கேட்டால் இயேசு சொல்கிறார், சர்ப்பமானது வனாந்தரத்திலே உடைத்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார், சிலுவையில் அறியப்படுறதுக்கு சொல்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசமடைவார்கள். அந்த பாம்பு கடிச்சிச்சுனா கூட இட் won't work out. That is, you will still escape. But sufferings may be there. பாம்பு கடிச்சோன்னா வலிக்கும், தொந்தரவு பண்ணும் எல்லாருக்கும். But then they go to God, Lord Jesus. Then they look at him. They get relieved. ஸோ இதுக்கு தான் அந்த இன்ஸ்டன்ஸே கொண்டார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் there is a solution for all the problems. That is Jesus Christ. We have to accept that, God's solution. கர்த்தர் தான் சொன்னது மோசையை பார்த்து, நீ சர்ப்பத்தை எடுத்து, சர்ப்பம்னு என்ன? பாம்பு, பாம்புன்னு என்ன? பாவம், சாபம். இப்போ கிறிஸ்து நமக்காக சாபமானார்ன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ அந்த பாட்டு எனக்காக தானே நீங்கள் செத்தீங்க, நான் நன்னொரு தடவை சாகணும். ஒரே ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு தடவை அடி விடுவோம். ஸோ 2 தடவை அடி வேணாம், நீங்கள் பட்டுட்டீங்க, அதனால நான் தப்பிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டோம்னா எஸ்கேப் ஆகிடும். ஸோ அடுத்தது அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுத்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமா?
யாராவது சொல்லுங்களேன். முறுமுறுத்தல். இல்லை அப்புறம் நீ சொல்லுப்பா. ஏதோ ஒன்று தெரியுமா? முறுமுறுக்கிறதுனா என்னது? குறை சொல்கிறதுன்னு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்ன சொன்ன? மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரோடில் 2 நாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது 2 பேசிக்கும். அது பேசினா நல்லா இருக்குமா? 2 நாய் இப்போ இப்படி எடுத்துக்கோம். இந்த ஸ்ட்ரீட் நாய், இந்த ஸ்ட்ரீட் நாய், பொதுவாக நாய்கள் உள்ளது. ஏன் உதாரணம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக. அப்போ அது என்ன பார்க்கும்? அது பார்த்த உடனே டெரிட்டோரியல் ப்ராப்ளம் வரும். அதுக்குள்ள உடனே என்ன ஆகும்? ஏன்னு பல காட்டும். ஒன்று காட்டோன்னே அடுத்ததும் எனக்கு இந்த முறுமுறுக்கிறத பார்த்தா இப்படி தான் வருது எனக்கு. சரி, இப்படி தான் நம்ம பண்ணுறோம் போல் இருக்குதுடா. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜாக்கிரதை கொண்டுடுவேன். ஏதாவது என்ன சொல்லுமோ தெரியாது. நாய் பாஷை எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கடைசியில் என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று கொஞ்சம் டெம்பர் லூஸ் பண்ணி டப்புன்னு கடிச்சிடும். ஒன்று கடிச்ச உடனே அடுத்தது சேர்த்து கடிச்சு மாறி அப்புறம் யார் ஸ்ட்ராங் ஆகுதோ அது மேலே நிற்கும், இது கீழே பூந்துடும், கீழே மல்லாந்து கிடக்கும். இதை போட்டு கடிச்சிட்ருக்கோம். இந்த சீனை யூஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம பரீட்சை பார்க்கும்போது இப்படி தான் நடக்கணும். முறுமுறுக்கும், கிரம்பிளிங், கம்ப்ளைண்ட். ஐயோ, நான் என்ன செய்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேன்டு, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன்னு. இதுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. நான் முறுமுறுத்திருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். முறுமுறுக்கனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி, இப்போ அழிக்கப்பட்ட அவன் முறுமுறுக்காதீங்கன்னு போட்டிருக்காரு. இது பழைய பாட்டில் நம்ம கிறிஸ்தவ ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? பழைய பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒண்டி வேணுன்றாங்க, அதில் இருக்க கண்டிஷன்ஸ் வேணான்றாங்க. இப்போ அதே கண்டிஷன்ஸ் தான் எங்கேயும் கொண்டாடுறாரு ஆண்டவர். நீ முறுமுறுத்தினா அவருக்கு கோவம் வரும். அவருக்கு தெரியும், டோன்ட் ட்ரை டு டீச் காட். இஃப் யூ ஸ்டார்ட் டீச்சிங் காட், தென் there is no end for teaching. Whatever you think he'll teach. அன்றைக்கி பிரசங்கம் பண்ணான். அது மாதிரி காயின் கொலை பண்ணிடுறான். ஆபேலை கொலை பண்ணிட்டு, நான் தான் என் தம்பிக்கு காவலாளியான்னு கேட்குறான். அவன் மனசாட்சி அந்த மாதிரி பேசும்போதே சொல்லியிருக்கணும்ல, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் தெரியல. ஸோ கர்த்தரும் அது வேறு மாதிரி டீல் பண்ணிட்டார். அப்போ டோன்ட் மர்மர், கிரம்பிள். ஒரு சுச்சுவேஷன் வருது, பேட் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை பார்த்து மர்மர் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, கிரம்பிள் பண்ணாதீங்க. பண்ணும்போது யூ வில் டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். What we have to say, God is in control of everything. Leave it to God. இது ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ 11வது வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. எதுக்கு எச்சரிப்பு? ஜாக்கிரதை. இப்போ சொல்கிறாங்கல்ல, நீ எப்படி வேணால் நடந்துக்கலான்னு. இப்போ சொல்லுங்க. இது அவரே சொல்றாரு, எச்சரிப்பு உண்டாகிறதுக்கு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் சில பேர் சொல்லுவாங்க, என்ன அசைக்க முடியாதுன்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விடுவாங்க. அதனால தான் நம்ம சொல்லும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வசனமே அதுக்கு தான் வந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு வரணுண்டு. அப்போ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீன். நான் யோகியனா இல்லை, யோகியனா நடக்க முயற்சிக்கிறேன். அதுக்கு பலத்தை கொடுக்கறது
கர்த்தர். இல்லாட்டியே நல்ல யோகியனாக இருக்க முடியாது. சரி, இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இல்லாட்டி நம்ம நிற்கிறோம். நான் நேற்று பிரசங்கம் பண்ணேன், நான் இந்த மீட்டிங்கில் 10,000 பேர்கிட்ட பேசினேன், இந்த மீட்டிங்கில் 20,000 பேசினேன், அடுத்த மீட்டிங்கில் ஒரு ஆள்கிட்ட பேச முடியல, ஏன்னா விழுந்துட்டேன் துப்புன்னு. பிசாசு ஆட்டையை போட்டான். பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். அதான் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் இதெல்லாம் விக்கிராராதனை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தேவனுடைய மகிமையை ருசித்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு சாம்சன் ஒரு சின்ன விஷயத்தை தவறினார். என்ன? பொண்ணு விஷயத்தில் தவறல அவன். அது இப்போ கூட ஆண்டவர் அவ்வளோ இதாக கோவப்படல. ஆனால் இந்த சீக்ரெட் விட்டான் பாரு, அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம். அது ரகசியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும், அந்த மாதிரி பேக்ட் இருக்கும். அது கண்டுபிடிங்க, உங்களுக்கு தான் தெரியணும். அது அந்த பேக்டை விட்டுட்டான். விட்ட உடனே சீக்கிரட்டை வெளியே சொல்லிட்டான். பிசாசுக்கிட்ட சொல்லாத, பிசாசுக்கு உன் ரகசியம் தெரியாது, உன் ரகசியம் உனக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அது உனக்கு, யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த். பண்ணும்போது மாட்டிக்கிட்டு அப்போ எல்லாத்தையும் எழுதிட்டு அவன் திட்டுவான், யூடியூப்பில் வீடியோ போடுவான், ஏதோ பண்ணுவானுங்க. பண்ணிட்டு 10,000 பேர் மீட்டிங்கில் நீ பேசியிருக்கலாம், 20,000 பேர் மீட்டிங்கில் பேசிக்கலாம். இங்கே காலியானது ஒன்று எல்லாமே காலி. இப்படி தான் மாட்டுவோம். இதை உன்னை பாவம் செய்ய தூண்டுறது பிசாசு, உன்னை கவுத்து விடுறது பிசாசு. ஐயோ கர்த்தாவே நான் விழுந்துட்டேன்னு போயிட்டேன். ஒழுங்காக போய் கிங் டேவிட் மாதிரி விழுந்து திரும்பிக்கலாம். செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாள் அதில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதையே முடியாது, அந்த இருதயம் கோஆப்ரேட் பண்ணாது. இது மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். உன் தேவனாய கர்த்தரை பற்றி பாராதிருப்பாயாக, அவர் உங்களுக்கு கற்பித்த சகல கற்பனைகளின்படியும் அவர் சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்ளுவாயாக. பி சீரியஸ். கருத்தாய்னா மீனிங், அந்த வேர்டுக்கு மீனிங் இஸ் பி சீரியஸ். நீ நல்லா இருக்கிறதுக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும், கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களெல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. இங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையை செய்வார். உடனே நம்ம ஆளுங்க இப்போ மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸ், இட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இன் அவர், அது என்னது, தே கால் இட் ஃப்ரீடம். Interference in freedom. God never interferes. He only tells, this is good for you, this is bad for you. நன்மையும் தீமையும் உனக்கு முன்னால் வைக்கிறேன். இப்போ நல்லது சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை கேட்டு நடக்கிறது நம்மளுடைய இஷ்டம். இல்லை நடக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதும் நமக்கு இஷ்டம்தான். அப்போ இன்னைக்கு அந்த ஆர்குமெண்ட் ஒழியணும். என்ன ஒழியணும்? இட்ஸ் இன்டர்ஃபியரிங் வித் மை ஃப்ரீடம். நோ, வாட் இஸ் ஃப்ரீடம்? The freedom is following God's instructions freely. நல்ல பிசாசு அதுக்கும் கொண்டு தடை வச்சிருவான். இப்போ இதை யோசனை பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு என்ன காரியம் செய்கிறோம், நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? இதுதான் இன்றைக்கு கற்றுக்கிட்ட பாடம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யுங்க. எல்லாமே கொண்டாந்து கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை முடிபடுதும் காப்பாற்றுறவர் கர்த்தர் தான். ஏமாந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ உள்ளவரையும் உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வேதத்தை வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படியும் வசனத்தின்படியும் செய்ய
எங்களை தூண்டிய எங்கள் ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க வச்சு அதில் நாங்கள் நிலைத்து நிற்கிறதுக்காக எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, உமது கிருபைக்காக காத்திருக்கிறோம். இதுதான் உங்கள் கிருபை. நீர் எங்களை வழி நடத்தி பாதுகாப்புகிறோம். நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்துவாராக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும். இன்று முழுவதும் கைவிட்டு செய்கிற வேலைகளே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.